தலைவர் எல்லாருமே ஹலோ சி தம்பி ஏற்கனவே அந்த புள்ள 3/4 மணி நேரம் பேசிடுச்சு, தம்பி 1 மணி நேரம் பேசிடுச்சு, நீ என்ன அல்லோ அல்லோங்கிற? நடுவர் அவர்களே. ஆமாப்பா, நீ ஏன் இந்த மைக்கில் பேசுற, அது ஏன் இந்த மைக்கில் பேசுறேன்னு கேட்குதுப்பா. இல்லை நடுவர்களே, மஞ்சண்ண ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கிடந்தியா? திடீர்னு குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கும்போது டியூப்பை பிடிங்கி போட்டா வந்த. இங்கே வந்த பிறகு பார்த்தா மேதகு லலிதா பேசுறாங்க. மேதகு லலிதாவா? மேரேஜான லலிதான்னு தான் கேள்விப்பட்டேன், நீ என்ன மேதகு லலிதா? இல்ல பொதுவா அந்த அம்மா பேசின பிறகு அப்புறம் தமிழ்நாட்டுல யாரும் பேச முடியாது. ஏன் அவ்வளவுதான் பேசுமா? அப்படி பேசுவாங்க அவங்க. அதான் அந்த மைக்ல பேசலாம், அந்த மைக்ல பேசலாம். நான் அன்னைக்கு ஒரு பேச்சாளர் அப்படித்தான் பேசின பிறகு யாரும் பேச முடியல அந்த மைக்கில். ஏன்னா எல்லாம் எச்சி பூரா துப்பி புகஞ்சு போச்சு அந்த மைக்கு. அதனால தெரியாம தான் வந்துட்டேன். நீங்க ஏதாவது பசுக்கு மட்டும் ஒரு 100-150 ரூபாய் காசை கொடுத்து தம்பி வச்சிருப்பா, மெத்தல காசு வாங்கி தரேன். 10 நிமிஷம் பேசலாமா சார்? பேசலாமா சார்? எல்லாம் ஜோரா வடி. தம்பி எதுக்கு மாரியம்மன் கோயில போய் குறி கட்டு வரையா? சிவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா. சிவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா. சிவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா. வேண்டுவர்க்கு வேண்டும் வரலவ தருவா, வேண்டுவர்க்கு வேண்டும் வரலவ தருவா. இவை காட்சி கருமாறி காட்சி தருவா. அம்மா அம்மா கருமாரியம்மா, அருள் வேணும் துளியம்மா. அம்மா அம்மா கருமாரியம்மா, அருள் வேணும் துளியம்மா. சிவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா. அகில உலகம் ஆண்டவளே, அம்மா என் தாயே, கருணை உள்ளம் கொண்டவளே, கருமாரி தாயே. உன் புன்னகையை கண்டாலே புண்ணியங்கள் கோடி, புவியாளும் நாகையை கருமாரி தாய். உன் புன்னகையை கண்டாலே புண்ணியங்கள் கோடி, புவியாளும் நாகையை கருமாரி தாய். வெள்ளி செவ்வாயெல்லாம் விழா கோலம், உண்மை வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம். ஆடியில் அம்மனுக்கு திருநாளா, அம்மா அது உனக்கு பெருநாளா. சிவப்பு சேலையில காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி வருவா என்று காக்கும் குரலும் அந்த காளியம்மனை வணங்கி அருமை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதி அரங்கேறி கொண்டிருக்கின்ற பட்டி மாமண்டத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம், அட்டோ நகைச்சுவை, தேவையான உலகில் தெரிந்து கொள்ளும் இறை புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகைவர்களே, நன்றிப்பா. தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு என் அன்பின் வணக்கம். சபாஷ். நடுவில் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நீங்க நடுவு சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நீ தெரிஞ்சிட்டு தானப்பா வந்த? இல்ல நீங்க நடுவு சொல்லுங்க, சும்மா சொல்லி நீ தெரிஞ்சுக்கிற. ஆமா. மகிழ்ச்சியும் மன நிறைவும் திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? நீங்க ஏன் இவ்வளவு சுத்தி பேசுறீங்க? ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. எங்க கல்யாணம் பண்ணா ஒரு ஆம்பளை விளங்குவானா விளங்க மாட்டான்னு கேட்டிருக்காங்க. இதுதான்ப்பா விளங்குற மாதிரி பேச்சு. சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ண பிறகு நடுவு நீங்க விளங்கிருக்கீங்களா? சரி. இல்ல கல்யாணம் பண்ண பிறகு எங்க மஞ்சள் விளங்கிருக்கிறா? ரொம்ப சரி. ஒரே கல்யாணம் பண்ண பிறகு நான் விளங்கிருக்கேனா? ஒரே விளங்கிருந்தா இப்ப நான் பட்டிமன்ற பேசின ஆளு நான் வளர சாக போதும். நீ எல்லாம் நல்லா வருவடா தம்பி. இல்ல நீங்க தீரியா இந்த தலைப்பை நீ கொடுத்து என்னென்ன பேச்சு என்ன பேச வாங்க வைக்கிற? நீ தான் விளங்கி இருக்கியா, இவரு தான் விளங்கி இருக்காரா, இல்ல நான் தான் விளங்கி இருக்கா? சூப்பர் சார். ஒண்ணு நீங்க தீர்ப்பு சொல்லி இந்த நாடு வளர சாக போகுதோ? நான் வேணா சொல்ல. இல்ல நாளைக்கு பெட்ரோல் விலை ஒரே போதும். அம்மா இங்க எதுக்கு வந்த? பொண்டாட்டி பிடிக்கல வந்தேன். பொண்டாட்டி பிடிக்க வந்தியா? பொண்டாட்டி பிடிக்கல வந்தேன். பிடிக்கல வந்தியா? மாத்தி பேசிடாத. ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன், இந்த மைக் இருக்குல்ல, வாங்குறோம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேணா வச்சுக்கலாம், வேண்டாடி வித்து. ஆமா, இந்த டேபிள் இருக்கு, வாங்குறோம்
வேணா வச்சுக்கிற வேண்டாடி விட்டு போடுறோம். இது மஞ்சுநாதன் இருக்காரு, வேணா பெண்ணா வச்சுக்கிற வேண்டாடி விட்டு போடுறோம். ஆனா தெரிஞ்சோ தெரியாம ஒரு பொண்டாடி இருந்த தாலி கட்டிவிட்டு ஒரே பொண்டாடி கூட எத்தனை வருஷத்துல குடும்பம் வாழ்க்கையா சார் இது. இதனால் நீங்கள் சொல்ல வரும் கருத்து கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை பிடிக்கல, இஸ் ஈக்குவல் டு வாழ்க்கை பிடிக்கல. இல்ல இல்ல இந்த வீடியோவை தம்பி கிருஷ்ணா அப்படியே நல்லா ஜூம் பண்ணி எடுறா சார். புதுக்கோட்டை வரைக்கும் அனுப்ப வேண்டி இருக்கு சார். அந்த லலிதா மம்ஜா சார், நீங்க இங்க மட்டும் பேசுறீங்க. உலக நாடுகள் எங்கெல்லாம் தமிழர் வாழ்கின்றானோ அங்கெல்லாம் சென்று தமிழ் பரப்பக்கூடிய ஒப்பட்ட நடுவர் நீங்க. சரிப்பா. ஆனா உங்களை பத்தி அந்த அம்மா ஒத்த வார்த்தை கூட பேசல. ஏன்? ஏன்? பொறாமை. பொறாமை. பொம்பளைனாலே பொறாம இருக்கும். பொறாம இருக்கு. ஆனா ஆம்பளை பொறாம இருக்கு. உனக்கு பொறாமை இருக்காது. ஆனா நான் உங்க பெருமையை சொல்றப்ப நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாம் அப்படியே ஜோரா கைதுட்டாங்க தெரியுமா? அப்படி நல்லா யாரு தெரியுமா? சொல்லுப்பா. நின்று உட்காருங்க. இல்ல இவ்வளவுதான் உயரமே. நின்று உட்காருங்க. அவ்வளவுதான் 2 சூல் போட்டால் அவ்வளவுதான். பார்க்க எப்படி தெரியுமா? சற்றே சரிந்த பார்வை ராயல். சைடுல இருந்து பார்த்தா எங்கள் அண்ணன் உலக நாயகன் கமலஹாசன். நடுவில் நீங்க கொஞ்சம் தமிழ் திலம், ஆனா கொக்கோ கோலாவின் நிறம். இது கொக்கோ கோலா எங்க எந்த கலர் நிறம் தம்பி. நடுவில் சரியா இரியா நீ ஃபேண்டானெல்லாம் சொல்லாத, ஃபேண்டான்னு சொல்லு. இது நடுவர்கள மேடைக்கு வரப்போ சில அடித்துதான் பேசுவாங்க. ஆமா, சில அடித்து விட்டு பேசுவார்கள். ஆனால் மேடைக்கு வருகின்ற கடைசி வரை எங்களுக்கு தெரியாத எல்லா செய்திகளையும் படித்து விட்டு பேசக்கூடிய ஒரு நடுவர் இருக்கா, அது கோப்பை அழிக்குமா. ஜோரா கைதருங்களேன். நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஆனா உங்க பெருமை அந்த அம்மா பேசல. நூல் படித்து நீ எரியும் கல்வி ஒரு நாள் கிடைத்து நீ வளரும் உழைப்பினிலே உனக்கு இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பாதையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் நடுவில் ரொம்ப தெய்வம் சொல்லிருக்கேன். அதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இப்ப லலிதா இத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, நான் 2 கேள்வி ஆம்பளை சார்பா கேட்கவா? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க. 2 ஆண்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஆமா, ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க, கஷ்டமான கேள்வி கேட்க. ஈஸியான கேள்வியை கேட்கப்பா. என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், நம்ம லலிதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. நிறுத்தியா? ஏன் மைக்க மாத்திர? தம்பி, இந்த மைக்குக்கு அந்த மைக்குக்கு என்ன வித்தியாசம்? இப்ப என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், இது ஆஃப் பண்ணணும். இது லலிதா மாதிரி அழகான பொண்ணு, ஒரு அடக்கமான பொண்ணு, அழகான பொண்ணு. சரி, 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நீ பையன், அது பொண்ணு. இங்க உட்கார்ந்துருக்க யாருக்குமே தெரியாதா நான் பையன் அவங்க பொண்ணு? நீ தானப்பா அதை சொன்ன. நான் பையன் சார். அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கு வித்தியாசம் கேட்டா நீ பையன் நீ பொண்ணு இது நடுவு சொல்ல பையன் சார். நான் அப்படிதான் சொல்லுவேன் சார். அடங்காத பையனுக்கு அழகான பொண்ணு எந்த தெரியுமா? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணு ஊரே சுத்தும். இப்ப ஊரே சுத்த போது பாரு உன்னைய. நடுவில் ஒண்ணு இல்லைங்க, நம்ம வீட்டு ஆடு வளர்க்கணும். ஆடு ஆடு அந்த ஆட்டுக்கு பிபி இருக்கா? ஆட்டுக்கு பிபி இருக்காவா? மாடு வளர்க்கிற மாடு அந்த அது பிபி நாட் பிபி. பிபி இருக்கா? இருக்கா? ஆட்டுக்கு பிபி இருக்காது. இருக்கா? பிபி இருக்காது. சுகர் இருக்கா? சுகர் இருக்காது. கொலஸ்ட்ரால் இருக்கா? இருக்காது. நம்ம வீட்டுல நாய் வளர்க்கிற நாய், அந்த நாய்க்கு சுகர் இருக்கா? நாய்க்கும் பிபி இருக்காது. அதுக்கு சுகர் இருக்கா? சுகர் இருக்காது. ஆனா அதுக்கெல்லாம் இல்ல. ஆனா மனுஷன் நம்மளுக்கு கொண்டும் பிபி, பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. ஏன்? எனக்கு தெரிந்து நோபல் பரிசு பெறக்கூடிய விஞ்ஞானிகள் தான் இப்படி எல்லாம் ஆய்வு செய்வார்கள். இது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு? அதுக்கெல்லாம் இல்ல, நமக்கு இதுக்கே ஏன்? ஆடு, மாடு, நாய், நரி இதுக்கெல்லாம் பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, சுகர் இல்ல. ஆனா மனிதன்ல ஆம்பளைகளுக்கெல்லாம் இருக்கு. ஏன்? ஏன்? ஏன்னா அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்ல. இவன் சொல்றான் ஆட்டுக்கு இல்ல, மாட்டுக்கு இல்ல, நாய்க்கு இல்ல, நரிக்கு இல்லன்னா அதெல்லாம் ஒரு பொண்டாட்டியோட இல்ல, அதனால அதுக்கெல்லாம் இல்லைங்கிறான். சார். நீங்க நடுவர், நீங்க அப்படி யோசிப்பீங்க. நான் அப்படி யோசிக்கிறேன். நடுவர் இல்ல, தம்பிதான் தெரிஞ்சுக்கங்க. ஆனா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை எப்படி ஆன் தெரியுமா? ஆசை வச்ச ஆம்பளன்னா அழியா அழியிறே, அழுமகள் ஒன்று எண்ணி ஒரு விளக்கிலே
சந்நியாசம் போயிருப்பான் அசிந்த ராமேஸ்வரன் காவி கட்டி அலைஞ்சிருப்பான் மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கடா மங்களத்தை பெற்றவனே உன் மனச மாத்திக்கடா ஏன் கோக கதைய கேளு தாய் கூடமே ஆமா தாய் கூடமே அதை கேட்டா தான் தாங்காதம்மா உதவனமே ஆமா உதவனமே எங்க ஒரு பொண்ணை நம்பி என் மனச துறந்து வச்சேன் சேர்ந்திருந்து சாதி சனம் அத்தனையும் மறந்து வந்த கதைய கேளு தாய் கூடமே ஆமா தாய் கூடமே. நண்பர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ஒவ்வொரு மனுஷனும் வீதியில் திரிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி யாரா போறானா சார் ஒண்ணு வேணாங்க. இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாரு? உலகத்தில் சிறந்த நண்பர் நானும் மஞ்சுவோம். உங்களோட சிறந்த நண்பர்? எங்களை விட சிறந்த நண்பர் நீங்களும் நானும். நம்மளோட சிறந்த நண்பர் நானும் செல்வராஜ் அண்ணனும். சார் செல்வராஜ் அண்ணனோட சிறந்த நண்பர்கள் இருக்காங்க. அது யாரு? திருவேங்கட சித்தரும் எங்கள் அன்பு அண்ணன் உமாநாத் அவர்களும். நடுவுகளே, நம்மெல்லாம் நீங்களாம் நண்பர்கள். ஆனா அந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் தெரியுமா? யாரு? இந்த உலகத்திலே சிறந்த நண்பர் யார் தெரியுமா? உலகத்திலே சிறந்த நண்பர் யாரு? உலகத்திலே சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள். எப்படி பேச சொல்றீங்க? ஏன் தெரியுமா? எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே பார்க்கும். மூடுனாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும். திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும். அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும். சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே சிரிக்கும். இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணும் நம்ம லலிதா மாதிரி ஒரு அழகான பொம்பளை புள்ளைய பார்த்தா அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் டபக்கு நடிக்கும். இன்னொரு கண்ணு என்ன ஆகும்? அடிக்க பைபாஸ்ல ஃபாஸ்டாக் கட்டிட்டு ஓடிடுமா? நடுவுகளே, நான் என்ன சொல்றேன், ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சு போறாள். ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போறாள். இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி பேச ரெண்டு லேடிஸ் கிளம்பி வரலாமா? கல்யாணத்துக்கு பிறகுதான் குடும்பத்துல பிரிவினையே வருது சார். ஒண்ணு இல்லைங்க, நம்ம பொண்ணு பார்க்க போறோம்ல, எத்தனை பேர் போறோம்? 7 பேர் 10 பேர் 11 பேர் ஏதாவது ஒத்தப்படையில போறோம். பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைங்க சாதா பார்க்க போறோம். எத்தனை பேர்? 50 பேர் 60 பேர். சாதா போட்டும் சரியா இருக்கு, அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம். எத்தனை பேர் போறோம்? ஒரு 150 பேர் 200 பேர். நிச்சயம் பண்ணியாச்சு, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம். எத்தனை பேர் போறோம்? 1000 பேர் 1500 பேர். ஆனா பொண்ணு எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வர்றான்? பொண்ணு வந்து ஒரே பொண்ணு ஒத்த பொண்ணாதான் வரணும். ஒரே ஆளா வந்து 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு பார்க்க போனா பாருங்க, அவன் 7 பேரை குழி வெட்டி இந்த பக்கம் புதைச்சு கூட வந்தானே. சாதா புள்ளதாண்டா உனக்கு வாழ்க்கைக்கு ஏத்த புள்ளைன்னு சொன்னானே. இந்த சாலாம் பக்கம் வந்தா பாருங்க, அவன் எங்க போனாங்க பைத்தியகாரம் ஆக்கி அந்த நிச்சயத்துக்கு வந்தா பாருங்க, அவனை ஊரை விட்டு விலக்கி கடைசியா கல்யாணத்துக்கு வந்தெல்லாம் பைத்தியகாராக்கி அனுமான் சஞ்சி மலை பேக்கு மத்தியலா அந்த மாதிரி புருஷனை மட்டும் பேத்து தூக்கிட்டு போயில அவனை பெத்த ஆயனை அப்பனை என்ன பாட்டாளி சொல்றதா சார்? ஒண்ணு இல்லைங்க, எங்க வீட்டுல அண்ணன் தம்பி 4 பேர் சார். எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். எங்க பசங்க கல்யாணம் பண்ணோம், குடும்பம் 2 போச்சு. ஏன்? அண்ணன் மட்டும் வந்தா குடும்பத்தை பிரிச்சா. அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணா குடும்பம் 3 போச்சு. ஏன்? வந்தா பிரிச்சா. அதுக்கடுத்து கல்யாணம் பண்ண குடும்பம் 4 போச்சு. நான் தான் சார் கடைசி தம்பி. எனக்கு கல்யாணம் பண்ணோம், நாங்க 4 பேரும் 4 பக்கம் போயிட்டோம். என்ன பெத்த எங்க ஆத்தா அப்ப நடத்தி போயிட்டாங்களே. இந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கை பேசுறது கிளம்பி வரலாமா? வரலாமா? அதாவது 4 குடும்பத்தை ஒன்னாக்குவா ஒரு பொண்ணு நினைச்சா, ஒரே குடும்பத்தை 4 ஆக்கி இருக்கீங்களே, இந்த குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தருமான்னு கேட்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பி ஒரு வண்டியில போவான் சார். ஒரு சட்டை மாத்தி மாத்தி போடுவான், ஒரு தட்டை சாப்பிடுவான், ஒன்னாவே இருந்தா சார். இப்படி ஒன்னா இருந்த குடும்ப உறவுகளை கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி ஒருத்தி வந்த பிறகு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போறீங்களே, இந்த வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கை பேச 2 லேடிஸ் கிளம்பி வரலாமா சார்? ஆனா லலிதா சொல்லுது, கல்யாணம் பண்ணாதான் வீட்டுக்காரருக்கு பாதுகாப்புங்குது. அது என்ன சார்? நானும் கேட்டேன், எப்படிமான்னு. வண்டியில தனியா 2 வீலர்ல போறீங்க, சரி, போலீஸ்கார் ஐயா நிப்பாரு, நிறுத்துவாரு, ஸ்டாப், லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, ஹெல்மெட் போட்டிருக்கியா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஸ்மோக் சர்டிபிகேட் இருக்கா, எல்லாம் கேட்பாரு. சரி, ஆனே ஒரு பொண்டாட்டிய கூட்டிட்டு அவங்க பொண்டாட்டிய பின்னாடி ஏத்திட்டு வண்டியில போகும்போது எந்த காவல்துறை அதிகாரியும் நிறுத்துவதே கிடையாது. அது ஏன்? பொண்டாட்டி தான் கணவனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுச்சு. ஆனா அது உண்மை அது இல்ல.
நானும் எங்க பெருந்துறையில போலீஸ்கார ஐயாட்ட கேட்டேன், நான் வாத்தியாருன்னு கதர்னா கூட என்கிட்ட நிறுத்துனீங்களே, பொண்டாட்டிய கூட்டிட்டு போகும்போது மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறீங்களே ஏங்க ஐயான்னு சொன்னார். ஒரு வார்த்தை என்ன சொன்னார்? உண்மையா சொல்றேன், உன்னை மட்டும் இல்ல பலரும் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகும்போது நாங்க நிறுத்துறது இல்லையே, அவனே ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான், நாம நிறுத்தி இன்னொரு பிரச்சனையை அவனுக்கு உருவாக்க கூடாதுன்னு தான் நாங்க நிறுத்துறது இல்ல. நண்பர்களே, ஒன்னா இருந்த குடும்ப உறவுகளை அக்குவேர் ஆணிபேர் கண்ணா சொன்னாருங்க. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா, ரோசாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா, நூறாண்டு வாழ்ந்த பின் மாறாத பாசமாடா, சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக. நடுவுகளே, இப்படி ஒண்ணுக்குள் ஒண்ணு கண்ணுக்குள் கண்ணாக இருந்த அண்ணன் தம்பி உறவுகளை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிச்சு போறாங்களே, இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷம் பேச வரலாமா சார்? உண்மையிலுமே சொல்றேன், நீங்க அண்ணன் தம்பி உறவுன்னு சொல்லும் போதுதான் சொன்னேன், அண்ணனுக்கு திருமணம் தம்பிக்கு திருமணம் என்று ஆகிற வரை எல்லோரும் பாத்தீங்கன்னா ஒரே தட்டுல தான் சாப்பிட்டாங்க, ஒரே ஒலைதான் கொதிச்சுது. ஆனா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் தட்டு ஒலை மாறுது, இவன் தட்டு ஒலை மாறுதே. இதற்கு காரணம் யாரு? வலது கால் எடுத்து வச்சு வந்த அந்த மகராசி தானே. ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா, நீங்க பழைய பாட்டு பாடுனீங்க, எனக்கு தெரிஞ்சு தர்மத்தின் தலைவன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அதுல அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை ஒரு 2 வரி கொடுத்துருப்போம் பாத்தீங்களா? எத்தனை பேர் தெரியுமா கொடுத்திருப்பாங்க? அண்ணா அப்படியே கொடுங்கண்ணே. சந்தோஷமான வாழ்க்கை நினைவுக்கு வருதா இல்லையா சார்? இப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சு சார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உறவுகள் இல்லைங்க. நீங்க ஒண்ணு வேணா, நீங்க இவ்வளவுதான் பாடுறீங்களே, நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA B.Ed MPhil CGT PhD. இவ்வளவா? ஏன் குட்டையா இருந்தா படிக்க மாட்டானா? பொய் சொல்றீங்க சார். இந்த நாட்டுல ஒரு அளவுகள் வச்சிருக்கீங்க, வெள்ளையா இருந்தா பொய் சொல்ல மாட்டான், குட்டையா இருந்தா படிக்க மாட்டான்னு. தமிழுக்கு உயிர் தந்த அகத்தியரே 3 அடிதான், கைதட்டுங்க. வாழ்க்கையில தமிழனுக்கு உயர்வு தந்த பேரறிஞர் அண்ணாவே 4 அடிதான். சார் நீங்க பிராடு பேசுறீங்க சார். இவ்வளவு படிக்க வாய்ப்பே இல்லை. சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையில படிச்சிருக்கீங்களா? சரி ஓகே, நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்களா? சரி, ஆங்கிலத்துல மொத்த எழுத்துக்கள் மட்டும் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் மொத்த எழுத்துக்கள். நான் ஏன் அதிகமா ஆங்கில எழுத்துக்களை பத்தி சொல்ல மாட்டேன் தெரியுமா? பேசிக்கலி நான் தமிழ் டீச்சர். இல்ல, ஒரு வாட்டி படிங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க. ஆங்கிலத்தில் மொத்த எழுத்துக்கள் 26 பா. சரி, ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26 இருக்குல்ல, ஆங்கில உயிர் எழுத்துக்கள் எத்தனை சொல்லுங்க? எது? ஆங்கில உயிர் எழுத்துக்கள். சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆங்கிலத்துல மொத்த எழுத்துக்கள். மொத்த எழுத்துக்கள் சொன்னியா? உயிர் எழுத்துக்களா? 5 எழுத்துக்கள். என்னன்னு சொல்லுங்க. AEIOU. AEIOU 5 எழுத்து. The name of vowels. இதானே 5 தானே? உங்களுக்கு சந்தேகம் இல்லை? இல்ல. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26ல இந்த AEIOU இந்த 5 வவல்ஸ் இருக்குதுல்ல, இந்த 5 எழுத்துல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேருமே முடியும். 99% பெண்களுடைய பேரு இந்த 5 உயிரெழுத்துல மட்டும்தான் முடியும். அடுப்புகள் காட்டுல இந்த ஐயா அவ்வளவுதான் பாக்குறாரு. உதாரணம் சொல்லவா? இப்ப நம்ம அம்மா பேர் என்ன? நம்ம அம்மா பேர் லலிதா. இந்த பாப்பா பேர் பாப்பா லலிதா. லலிதா. லலிதா ஏல முடியுது? ஏல முடியுது. அந்த மேடம் பேர் என்ன? அவங்க பேரு வளர்மதி. ஏல முடியுது? ஒய். ஐல முடியுது. இல்ல, அவங்க ஒய் தான் போடுறாங்களா? இல்ல, அவங்க MATH ஒய்யா ஐல தான் முடியும். அதை இல்ல, நீங்க வேற யார் பேரும் சொல்லுங்க, எல்லா பெண்களுடைய பேருமே உயிரெழுத்துக்கள் இந்த 5 எழுத்துல முடியும். ஏன் தப்பு? ஏன் தப்பு? ஏன் அப்படி முடியாத பேர்ல இருக்கு. இப்ப நான் ஒரு பேரு சொல்றேன், நான் சொல்ல கேளுங்க சார். பொதுவா 99% பெண்களுடைய பேரு AEIO இந்த 5 உயிரெழுத்துல தான் முடியும். ஏன்? ஏன்னா
அவளுக்கு வந்தா நம்ம உயிரை எடுப்பாடு. இன்னொன்னு கேட்கட்டுமா? எல்லா பெரும்பாலான பெண்கள் பேரு எதுல முடியும்? ஏஇ அந்த உயிரெழுத்துக்கள் 5ல முடியும். சிம்ரன். சார் நான் 99%. சரி ஒரு நிமிஷம், அடிப்படையில நீங்க சொன்னது ஒண்ணு தப்பு இருந்தாலும் உங்க இதை கெடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 26. தப்பு தப்பு. அடுப்புகள் காட்டல நான் சொல்லிட்டேன் தப்பு. எப்படி? ஆங்கில எழுத்துக்கள் எவ்வளவு? ஆசிரியர் தானே சொல்லுங்க. 26. தப்பு. ஆங்கில எழுத்துக்கள் 26 தப்பு. எப்படி? 52. 52. ஸ்மால் ஏபிசிடி பிக் ஏபிசிடி. கைதட்டுங்க. உண்மையா இருக்கா? சார் நாங்க பட்டிமன்றம் முடிஞ்சு போகல, நாங்கெல்லாம் பஸ் ஏறி போறோம். நீங்க மட்டும் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இந்த பக்கம் பெரிய எழுத்துக்கள் இந்த பக்கம் சின்ன எழுத்துக்கள் எழுதி வச்சிருக்கீங்க. அங்க உட்கார்ந்துங்க. எங்க அண்ணன் கலையமுதனே சிரிக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை? நல்லவர்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார். என்னைக்காவது நான் சொல்றேன் சார், வாழ்க்கையில ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வேணாலும் போறான், எங்க வரான்ல. ஆனா பொண்டாட்டி வந்த பிறகு சார் சந்தேகப்படுறான். எப்படி சார்? ஒண்ணு இல்லங்க. இப்ப நமக்கு இருக்க ஒரு, எனக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி. நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. திடீர்னு பொண்டாட்டிக்கு முடியல. இப்ப நம்ம ஆம்பளைக்கு முடியல என்ன செய்வோம்? எங்கேயாவது போய் மெடிக்கல்ல ஒரு 10 ரூபாய் காசை கொடுத்து ஒரு செட்டு மாத்திரை வாங்கி. ஆமா இல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்ப இது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் காசை கொடுத்து ஒரு கோட் வாங்கி வச்சு வந்துடும். எது உடம்பு சரியில்லைன்னா கோட்டர் வாங்கி குடிக்கிறதா? ஆம்பளைக்கு முடியாட்டினா சார். ஓஹோ. ஆனா பெண்களுக்கு மட்டும் முடியாம வச்சுன்னா நம்ம எங்கேயாவது கந்து வட்டிக்காவது 5000 10,000 காசு வாங்கி அதை கொண்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்தாதான் வீட்டுல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சோறு கிடைக்கும். இப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஒரு பொண்டாட்டி தின்னு பொண்டாட்டிக்க முடியும். உனக்கு எனக்கு ஒரு பொண்ணு தின்னு பார்த்தா பொண்டாட்டிக்க முடியல. நான் என்ன பண்ணேன், எங்க ஊர்ல ஒருத்தர் 5 வட்டின்னு சொல்லிட்டு வட்டிக்கு காசு வாங்கி பொண்டாட்டி கூட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போறோம். சரி அங்க போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்டும் எடுத்து முடிச்சுட்டு இப்ப நாங்க தஞ்சாவூர்ல புதுக்கோட்டைக்கு வரணும். இப்ப தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இங்க நிக்கிறேன். பக்கத்துல பார்த்தா என் பொண்டாட்டி நிக்கிறான். அந்த இங்க இல்ல, இங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த நேரம் பார்த்தா என் கூட படிச்ச புள்ள ஒட்டி வந்தா சும்மா வரக்கூடாது. என்ன பார்த்து என்ன ஜெய்சங்கர் என்ன இங்க நிக்கிறேன்னா உரிமையா? அப்ப எனக்கு பாதி உயிர் போச்சு. இருக்கும் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கும் போது புருஷன் பேர சொல்லி இன்னொரு உள்ள நான் சொன்னேன் ஒண்ணு இல்லப்பா பொண்டாட்டிக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தோம், எல்லா டெஸ்டும் முடிச்சாச்சு, புதுக்கோட்டை போகணும். பஸ்ஸுக்கு ஒரு பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த நேரம் அவ போன பஸ் வந்துருச்சு. முதல்ல அவ பஸ் வந்துருச்சு. அவ சும்மா வரல, அவ பெத்த புள்ள 2 கூட்டி வந்துட்டா. அவ பெத்த புள்ள பஸ் ஏறி போனா பாருங்க 2 புள்ள பஸ் ஏறி போனா பாருங்க. போன மறு செகண்டே பொண்டாட்டி கேட்டா ஆமா அது யாருன்னா, ஏப்பா என் கூட படிச்ச புள்ளதாப்பான்னு. சரி அவங்க புருஷன் எங்க இருக்கான்னு கேட்டேன். அவங்க புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு. சரி அத சொல்லிட்டு அப்ப சரி வீட்டுக்காரு ஆமா அந்த 2 புள்ள யார் பெத்த புள்ளன்னா, ஏண்டி அவ பெத்த புள்ளதாண்டின்னு. அந்த 2வது பையனா அது அவ பெத்த புள்ளதானே. அதுக்கு என் பொண்டாட்டி கேக்குறா, அந்த 2வது பையன் ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமா அந்த பையன் கூட நேத்து நான் பாக்குறேன் உயிர் எழுத்துக்கள் ஏஇ ஐஓயும் சொன்னான். கேட்டேன் அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல இங்கிலீஷ்ல தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல புதுக்கோட்டை 2 பையன் ஓமா இருக்கான் 2 பையன் ஓமா இருக்கான்னு சொல்றீங்களே. ஆனா எனக்கு தப்பு தம்பி, இது முறப்படி பையன் தான் ஓமா இருந்திருக்கலாம். நடுவுகளே இந்த பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி சார் சந்தோஷம் மகிழ்ச்சி சொல்ல முடியும்? ஒரே ஒரு வார்த்தை தம்பி சொன்னதான் இது உண்மை என்றால் மட்டும் நீங்கள் கைதட்டுங்கள். ஒரு குடும்பத்தில் சந்தேகம் என்கிற கோடு விழுந்து விட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் கேடாகத்தான் முடியும் என்பதுதான் சத்தியமான உண்மை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சி வரும் சார்? அறிவியல் ஆய்வு சொல்லுது சார், 1000 கட்டணப்பட விஷம் வந்து ஒரு பூரானுக்கு இருக்கான் நிறைவா, 1000 பூரான விஷம் வந்து ஒரு தேளுக்கு இருக்கான், 1000 தேவலோட விஷம் ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான், 1000 நல்ல பாம்போட விஷம் ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்கான். ஒரு பொண்டாட்டி நாக்குலையா? ஆமா. சொன்னா சார், கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டால், உள்ள நெறிபோல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டால், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டால், வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. நடுவர்களே, என்னைக்கு வாழ்க்கையில பொண்டாட்டி வருதோ அன்னைக்கு மனுஷனை கூட வாழ முடியாம மாறி போறானே. இந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த வேகம் வந்திடும் போது ஒரு வேலி என்பது ஏது, அது நாளும் நாளும் தாகந்தான்.
போதும் நீயும் தான் மறுக்க முடியுமா? ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே எப்ப கிடைக்குதுன்னா திருமணத்துக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கையை தவிர திருமணத்துக்கு பின்பாக வாழ்வது வாழ்க்கை இல்லைங்க. அது ஒரு கட்டாயம். அப்பனுக்காக, அண்ணனுக்காக, மாமனுக்காக, மச்சானுக்காக, எழுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் இவெல்லாம் ஏதோ சொல்லிடுவாங்கிறதுக்காக வாழக்கூடிய ஒரு மோசமான வாழ்க்கை தாங்க திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை. ஆனா மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே, திருமணத்துக்கு முன்பே, திருமணத்துக்கு முன்பே என்ற நல்ல தீர்ப்பை தான் தருகிற நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒருவருடைய சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையெழுந்தும்படி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு நல்ல கைதட்டல். அடுத்ததா அவங்க வரப்போறாங்க. அவங்க ஒரு 15 நிமிடங்கள் நிறைவாக்க நான் ஒரு 7 நிமிடம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். ஏன்னா நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதிகமாக நன்றி பாராட்ட வேண்டியது தாய் குலத்தின் பாதங்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமைக்காக சொல்லவில்லை அன்பிற்குரியவர்களே, ஒரு 12 நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை என் தாய் தமிழ் எனக்கு பிச்சையாக இட்டது. இங்கே மேடையில் இருக்கிற பலரும் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஆனா வெளிநாடுகளுக்கு போகும்போது இங்க ஐயாலாம் பெரிய மக்கள், அவங்க வயதுக்கு எங்களை உபசரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பக்கத்துல இருந்து அந்த உணவு பட்டலங்களை எல்லாம் பிரிச்சு கொடுத்து, தம்பி சாம்பார் வேணுமா, சட்னி வேணுமா, இன்னும் என்ன வேணுமோ கேளுங்கன்னு ஒரு தாயன்போட கவனிச்சாங்க. உலகத்துல ஐயா நான் சொல்றது உண்மைன்னா நல்லா கேட்டுக்குங்க, எத்தனையோ உணவகங்கள்ல நீங்க போய் சாப்பிட்டுருக்கலாம். அது சைவமா இருக்கட்டும், அசைவமா இருக்கட்டும். நாங்களும் வெளிநாடுகளுக்கு போகும்போது ஏதை சொல்றேன்னா, இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜை இருக்கும். இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜை. இது வடநாட்டு உணவுகள், தென்னாட்டு உணவுகள், தமிழ்நாட்டு உணவுகள், ஐரோப்பிய உணவுகள், ஆசிய உணவுகள்னு வகை வகையா வச்சிருப்பாங்க. எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு பார்த்த அனுபவத்தோடு சொல்லுகிறேன், எந்த உணவும் தராத சுவையை ஒரு உணவு எங்களுக்கு தந்திருக்கிறது, நமக்கு தந்திருக்கிறது, எல்லோருக்கும் தந்திருக்கிறது. அது எந்த உணவு தெரியுமா? பெத்த தாய் கையால பழைய சோறா இருந்தாலும் ஒரு வாங்கி சாப்பிடுவோம் பாத்தீங்களா, ஒரு வாய். அது எந்த உணவகத்திலும், எந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் அந்த சுவை வராதுங்க. ஆனா அந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைச்சதே, கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்குதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. உண்மையிலுமே சொல்றேன், பாண்டவர் பூமின்னு ஒரு படம், என்னுடைய இனிய அருமைக்குரிய சகோதரன் ஸ்நேகன் அவர்கள் எழுதின பாட்டு. இன்னைக்கு அந்த பாட்டுல ராஜ்கிரண் சாருடைய நடிப்பை பார்த்து இன்னைக்கு நான் அழுவேன். அவ்வளவு ஒரு அழகா நடிச்சிருப்பாரு. ஐயெல்லாம் கேக்குறீங்க, நல்ல பாடல்கள் அவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க. அந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க, அம்மா கையால சாப்பிட்ட அந்த சொகத்தை அப்படி கொடுத்துருப்பா பாருங்க இந்த பாட்டை. அது எவ்வளவு சார் நல்லா இருந்ததுல கல்யாணத்துக்கு முன்னாடி. அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோ, ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோ, பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4ம் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, கண்களும் அழுதிட பழகவில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை, காரணம் எதுவென புரியவில்லை, சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை, நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், நெஞ்சில் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏற்றங்கள், அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும், அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும், நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், நெஞ்சில் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏற்றங்கள். எப்படி கைதட்டு வந்துச்சு? பாடினதுக்காக கைதட்டலைங்க, நாம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு கைதட்டினீங்க பாத்தீங்களா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் இன்பம், அதுதான் வாழ்க்கை முறை. ஆனா இந்த வாழ்க்கை முறையெல்லாம் என்ன சார்? திருமணத்திற்கு பின்பு
ஒரு மனைவியாக ஒருத்தி தன் வலது காலை எடுத்து வைத்து இல்லத்திற்குள் நுழைந்த பிறகுதான் ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை சிறக்கிறது என்று பேசுவதற்காக சித்தோட்டிலிருந்து ஆசிரியை வளர்மதி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு